कुंज बिहारी जय राधा माधवा कुंज बिहारी गोपी जन वल्लभा गिरिवरधारी गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदानंदन व्रज जनरंजना यशोदानंदन व्रज जनरंजना यामुनतीरावनचारी यामुनतीरावनचारी जय राधा माधवा कुंज बिहारी गोपी जन वल्लभा गिरिराज महाराज की श्रील प्रभुपाद की सर्वशास्त्राब्धियूषा सर्ववेदैकसत्तदादायीं नती नीचोदशाकड आनमुंशकदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय कृष्णपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिने नमो कृष्णपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे योऽन्त प्रविश्यवादिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वदाम्ना अन्यातमस्तचरणश्रवणत्वगादीं प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् आत्मस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यत्कटा कुम्भोच्चात्रिपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदर्शनकरा धारिदारादिगौरप्रत्वस्तत्त्वान्तशान्तप्रविमनसा भाविता भूरिभागैः हरे कृष्णा हरे कृष्णा கொஞ்சம் கூட இருந்துங்களேன் நிறையா இருக்கு முன்னாடி ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே கோவர்தன பூஜை கொண்டாடிட்டு இருக்கோம். कृष्ण भगवद्गीता சொல்றார் जन्म कर्म च मे दिव्यम एवं योगेति तत्पतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सुवर्जिन.
என்னுடைய பிறப்பு என்னுடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானவை. யார் ஒருவர் இதை உள்ளது உள்ளபடி அறிகின்றாரோ, தத்துவ விஷயங்களை யார் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மறுபடியும் இந்த உலகத்தில் பிறவெடுக்கிறது கிடையாது. அவங்க மறுபடியும் இந்த உடலை விட்ட பின்னாடி என்கிட்ட வந்து சேர்றாங்க அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி கிருஷ்ணர் செஞ்ச அநேகமான லீலைகள். கிருஷ்ணர் வந்து லீலா புருஷோத்தமர். ராமருக்கு பேர் மரியாதா புருஷோத்தமர், கிருஷ்ணருக்கு பேர் லீலா புருஷோத்தமர். ஏன்னா கிருஷ்ணர் எப்பயும் அதிகமான லீலைகளால் மக்களை கவரக்கூடியவர், ஆத்மாக்களை கவரக்கூடியவர். ஸோ அப்படி கிருஷ்ணர் செஞ்ச பல லீலைகளை மிக மிக முக்கியமான லீலையாக கருதப்படுறது இந்த கோவர்தன லீலை. கிருஷ்ணருடைய பெயர் கிரிதாரி அப்படின்ற பெயர் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெயர். ஸோ அந்த பெயரால் வந்ததானுடைய காரணமும் இந்த கிருஷ்ணர் வந்து இந்த கோவர்தன மலை தூக்குனதுனால. ஸோ இந்த கதையை நம்ம கதையாக பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, இதில் நம்ம என்ன உணரணும், இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா கதை எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் போனீங்கன்னா லிட்டில் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா லிட்டில் கிருஷ்ணாவில் அங்கே கிருஷ்ணர் வந்து கோவர்தன மலை தூக்குறது கதை எல்லாமே வரும். ஆனால் அந்த கதைக்கு பின்னாடி நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது வெறும் கதையாகவே எடுத்து போயிடும். கதையினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கதை கேட்கறது நல்லாயிருக்கும், கேட்டுட்டு சந்தோஷப்படுவாங்க, போன பின்னாடி அதை மறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் சில ப்ரோபா நம்மளுக்கு வந்து கதை மட்டும் சொல்லிக் கொடுக்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து அப்படின்ட்டு நான் பார்க்கலாம். கோவர்தனம். கோவர்தனா என்னது? கோ அப்படின்னா புலன்கள், கோ அப்படின்னா பசுமாடு, கோ அப்படின்னா கிருஷ்ணர். வர்தனம் அப்படின்னா அதிகரிக்கக்கூடியது, ஆனந்தத்தை தரக்கூடியது அப்படிங்கிறது தான் வர்தனம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனந்த வர்தனம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது. ஆனந்த நடனம் ஆடுறது பேர் ஆனந்த வர்தனம். விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சம்ஸ்கிருத வார்த்தை வந்து விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விருத்தி அடைகிறது, குல விருத்தி அடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து வர்தனம், விரு அப்படிங்கிற தாத்துலேருந்து வருது. ஸோ வர்தனம் அப்படின்னா அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ கோவர்தனா என்னது? பசுக்களுடைய ஆனந்தத்தை அதிகரிக்கக்கூடியது கோவர்தன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லைன்னா புலன்களுடைய சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லைன்னா கிருஷ்ணருக்கே சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட அநேகமான அர்த்தங்கள் கோவர்தன் அப்படின்ற வார்த்தைகள். உண்மையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, கோ அப்படின்னா புலன்கள், வர்தனம் அப்படின்னா வளர்ச்சி அடையுது. ஸோ நம்ம எல்லாருக்கும் புலன்கள் இருக்கு இல்லையா? இந்த புலன்கள் எல்லாமே உண்மையில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பௌதிகமான இன்ப துன்பங்களில் மாட்டிக்கிட்டு போக போக எப்படிட்டு இருக்கு, மங்கிட்டே இருக்கு. புலன்கள் வளர்கிற மாதிரி தெரியுது, பட் உண்மையில் என்ன ஆகிட்டு இருக்கு, புலன்கள் நம்மளுடைய புலன்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டே வருது. நம்மளுக்கே தெரியுது. வயசாக வயசாக என்ன ஆகுது, நம்மளுக்கு புலன்கள் எல்லாமே செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த புலன்களை பௌதிகமான விஷயத்தில் ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது, வளர்ச்சி அடைகிறது கிடையாது. என்ன சொல்கிறது, வளர்ச்சிக்கு ஆப்போசிட் வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. ஸோ வர்தனம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் மேலும் 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 வளருது அப்படின்னு அர்த்தம், கோவர்தனம். பட் உண்மையில் நம்மளுடைய புலன்கள் வளருதா அப்படின்னா வளர்றது கிடையாது. உண்மையில் என்ன ஆகுது, போக போக மங்கிட்டே வருது. வயசாக வயசாக இணையிட்டு இருக்குது. கண்ணுடைய பார்வை மங்கிக்கிட்டே இருக்குது, காது கேட்கக்கூடிய திறமை மங்கிக்கிட்டே இருக்குது, நம்முடைய புத்தி மங்கிக்கிட்டே இருக்குது, எல்லாம் மங்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய புலன்களை பௌதிகமான விஷயங்களில் இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்கள் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு எல்லாம் மங்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது, ரிஷிகேஷம் சேவனம் பக்தி உச்சதே. இந்த புலன்கள் எல்லாருக்கும் அதிபதியான அந்த ரிஷிகேஷனான கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது தான் இந்த புலன்களுடைய ஒரே ஒரு நோக்கம். எப்போ இந்த புலன்களை நம்ம அந்த கிருஷ்ணருக்கு சேவையில் உபயோகப்படுத்தணுமோ அப்போ என்ன ஆகும், இந்த புலன்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த புலன்களுடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு நேரடியாக இங்கே இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய 70வது வயசில் இந்த கிருஷ்ண பக்தியை அயல்நாட்டில் பிரச்சாரம் பண்ண போகிறார். அப்போ அவருடைய புலன்கள் இருந்த நிலைமை வந்து நம்மளை விட ரொம்ப ரொம்ப வயசானவர். இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கு 70 வயசு இருக்குது? இருக்கவங்களுக்கு யாருக்கு 70 வயசு ஆகுது? ஒருத்தர் தான். வேறு யாரும் இருக்கீங்களா?
கிடையாது. இங்கே எல்லாரும் நம்ம எல்லாரும் கம்பேரிட்டிவாக கம்மி வயசில் தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறவங்களையே ரொம்ப ரொம்ப வயசான ஒருவராக இருக்கார் அன்றைக்கி சில பிரபாதர். அவர் என்ன பண்ணுறார், தனி ஒரு நபர் அமெரிக்காவில் போய் அங்கே பிரச்சாரம் செய்கிறார். ஸோ அவர் பிரச்சாரம் செய்யும் போது அவருக்கு எந்தவித கலைப்பும் தெரியல, எந்தவித சோர்வும் தெரியல. அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தோம் அப்படின்னா சில பிரபாதர் தினமும் தூங்குற நேரம் 2 மணி நேரம் தான். 10லேருந்து 12 மணிக்கு தூங்குவார். 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பாகவதத்துக்கு மொழிபெயர்ப்பு கொடுக்க ஆரம்பிப்பார். 12லேருந்து காலை 4 மணி வரைக்கும் பாகவதத்துக்கு மொழிபெயர்ப்பு கொடுப்பார். இது தினமும், இது வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 13 வருஷம் இப்படி தான் இருந்தார். 13 வருஷமாக அவருடைய தூக்கம் 2 மணி நேரம் தான். சரி, நைட்டில் தூங்குறது கிடையாது, காலையில் தூங்குவாரா அப்படின்னா கிடையாது. என்ன பண்ணுறார், காலை நேரத்தில் நிறைய பிரச்சார வேலைகளை ஈடுபடுவார். நிறைய பேர் அவங்கள பார்க்க வருவாங்க, அவர்கிட்ட பேசுறது, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்கிட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது, பயணம் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறார், நிறைய அவர் செயல்பாடுகள் ஈடுபட்டுருக்கார். அவருடைய செயல்பாடுகள் என்றைக்கும் குறைச்சிக்கிட்டு ஆகுது. எனக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கார், அதிகப்படுத்திட்டே போயிட்டே இருக்கார். அவருடைய இறுதி கட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் பெட்டில் படுத்துட்டு இருக்கார். கடைசி 3 மாதம் அவரை எந்திரிக்க முடியுது. பெட்ரிடன், அதாவது படுக்கையில் படுத்தவர் ஆகிட்டார். அவரை எந்திரிச்சு நடக்கூட முடியுது. பட் அந்த மாதிரி சமயத்திலையும் அவர் என்ன பண்ணுறார், பேசிகிட்டு இருக்கார். ஸ்ரீமத் பாகவத்துக்கு மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்கார். சிஷ்யர்கள் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, ஸ்லோகத்தை சொல்லுவாங்க, அதை கேட்பார். அதுக்கு வந்து இங்கிலீஷில் அவர் என்ன பண்ணுவார், மொழிபெயர்ப்பு கொடுப்பார், பொருளடி கொடுப்பார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குறிப்பாக ஸ்ரீல பிரபாதர் தன்னுடைய உடலை விடும் பொழுது அவர் கோவர்தன நிலையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவர் கோவர்தன நிலையை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய உடலை விட்டுட்டார். அதுக்கப்புறம் மற்ற சிஷ்யர்கள் எல்லாமே மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மற்ற 11வது 12வது காண்டத்தில் வந்து அவருடைய சிஷ்யர்கள் தான் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. ஸ்ரீல பிரபாதருக்கு கடைசியாகவும் மிகவும் பிரியமான ஒரு லீலை அப்படின்னா அதே இந்த கோவர்தன லீலை தான். ஸோ நான் சொன்ன மாதிரி கோவர்தனம் அப்படின்னா புலன்களை வர்த்திக்கிறது, புலன்களுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ யார் ஒருத்தர் தன்னுடைய புலன்களை கிருஷ்ணருடைய செயல்பாடுகளில் ஆன்மீக செயல்பாடுகள் ஈடுபடுத்துகிறாங்களோ அவருடைய புலன்கள் எப்படி இருக்கும், என்றைக்குமே ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். எப்போ நம்ம வந்து இந்த புலன்களை நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இந்த பௌதிக உலகத்தினுடைய செயல்பாடுக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோம், என்ன ஆகும், இந்த புலன்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக டயர்டாகி போயிடும், ரொம்ப சீக்கிரமாக வயசாகி போயிடும். ஸோ அதனால தான் பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். பக்தர்கள் என்றைக்கு எப்படி இருப்பாங்க, பிரகாசமாக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப செயல்பாடுகளில் எப்படி இருப்பாங்க, மும்முரமாக இருப்பாங்க. வெளியில் இருக்கவங்க கொஞ்ச நேரத்தில் இருக்காங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்க கண்ணில் என்ன இருக்காது, ஒரு லைட் இருக்காது, அவங்க உடம்புல ஒரு எனர்ஜி இருக்காது, அவங்க வாய்ஸில் ஒரு எந்தூசியாசம், ஒரு உற்சாகம் இருக்காது, உற்சாகமே இல்லாமல் இருப்பாங்க, டல்லாக. ஸோ அப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னது, அவங்க தங்களுடைய புலன்களை எதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க, இந்த பௌதிக விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க. சரி, கோவர்தன் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் பார்த்தா இப்போ கோவர்தன் நிலைக்குள்ள போல ஒரு முறை நந்தகோபால், அதாவது கிருஷ்ணோடைய அவங்க அப்பா, அப்புறம் நிறைய அங்கே இருக்கக்கூடிய கோபால்கள் எல்லாமே உட்காந்து ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மீட்டிங் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்திரனுக்கு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் உட்காந்து கலந்தாறு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் அப்போ தான் மாடு வச்சுட்டு வரார். வந்தபோது இவங்க பார்க்குறார், அவருக்கு 7 வயசு ஆகுது. ஸோ வந்து பார்த்துக்கிறாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, அப்பா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்பா நினைக்கிறார், 7 வயசு பையனுக்கு என்ன சொன்னால் புரிய போகுது, நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்க போகிறது கிடையாது, இன்டர்நெட் பூஜை பண்ண போகிறோம் யாரும் புரிய போதா என்ன, புரிய போகிறது கிடையாது, இவங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கண்டிக்காங்க. அவர் பாட்டு அந்த அவங்களுடைய டிஸ்கஷன் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ கிருஷ்ணர் மறுபடியும் கேட்குறாரு, அப்பா நான் வந்து சின்ன பையன் நினைக்காதீங்க, நான் சின்ன பையனாக இருந்தாலும் எனக்கு தெரியாத விஷயத்தை கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும், அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நிராகரிக்கக்கூடாது, எனக்கு சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அவசரம் கேட்குறேன். ஸோ கிருஷ்ணர் அப்படியே ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறதுனால கேள்வி கேட்குறாங்க மறுபடியும். ஸோ அப்போ அந்த மகாராஜ் சொல்கிறார், இந்த மாதிரி இந்திரனுக்கு பூஜை பண்ணலான்னு இருக்கோம்ப்பா, இந்திரன் தான் நம்மளுக்கு மழை கொடுக்குறதுனால இந்திரனுக்கு பூஜை பண்ணலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்திரனுக்கு பூஜையாக கிருஷ்ணருக்கு கோவம் வந்துருச்சு. கிருஷ்ணருக்கு என்றைக்குமே அவரை தவிர மற்றவங்கக்கிட்ட போனாங்கன்னா பிடிக்காது, கிருஷ்ணரை மட்டுமே தான் சரணாகதி பண்ணும். பகவத்கீதை பார்த்தோம் அப்படின்னா சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ, மாம் சரணம் பிரஜன்னு சொன்னால் பரவாயில்ல, என்ன சொல்கிறாரு, மாம் ஏகம் என்னிடம் மட்டுமே சரணடைந்தால். கிருஷ்ணருக்கு அந்த பொசசிவ்னஸ் ரொம்ப முக்கியம், என்கிட்ட மட்டும்தான் அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக இருப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு போனாலும் ஏற்றுக்க மாட்டார். திரௌபதியோட விருத்தாந்தம் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன்.
திரௌபதிக்கு எந்த அளவுக்கு அவர் சங்கடத்தை கொடுத்தாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. 2 கையை எப்போ தூக்கி இனிமேல் என்னுடைய புருஷன்களோ இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோ இங்கே இருக்கக்கூடிய ரிஷிகளோ யாரும் என்னை காப்பாற்ற போகிறது கிடையாது, என்னுடைய சக்தி என்னை காப்பாற்றாது, இனிமேல் கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு எப்போ கை தூக்குறாங்க அப்போ கிருஷ்ணர் வந்தார். ஸோ கிருஷ்ணர் அது ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடியவர், என்னிடம் மட்டுமே அப்படின்ற வார்த்தை. அவரை தவிர வரவங்கிட்ட படம் பிடிக்காது கிருஷ்ணர். பகவத்கீதை திட்டுறாரு, யார் ஒருத்தர் தேவர்களை வழிபடுறாங்களோ அவங்கெல்லாம் முட்டாள்கள், யார் ஒருத்தர் தேவர்களை வழிபடுறாங்களோ அவங்க அறிவில் குறைந்தவர்கள், யார் ஒருத்தர் தேவர்களை வழிபடுறாங்களோ அவங்கெல்லாம் காமத்தினால பாதிக்கப்பட்டவர்கள், சிறு புத்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அல்பமேஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படி அல்பமான புத்தி உடையவர்கள்லாம் தேவன்கிட்ட போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா கிருஷ்ணரை விட ஒரு உயர்ந்த தேவன் யாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய உடல் இந்த வியர்வை ஞானங்கள் இருக்கு இல்லையா, இந்த வியர்வை ஞானங்கள் இருந்தால் வேணா ஒவ்வொரு அண்டங்கள் தோன்றும். அவருடைய வியர்வை ஞானங்கள் இருந்து ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளாரையும் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படின்னா எத்தனை தேவர்கள் அவர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு இந்திரனை தன்னுடைய அப்பா அம்மாவும் இந்திரனை போய் வழிபடுறாங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் என்ன போய் விட்டுட்டு இவங்க இந்திரனை வழிபடுறாங்க, இந்திரனை வழிபடுற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறார். ஏன்னா இது அவர் காட்டுறார் கிருஷ்ண பக்தர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி காட்டுறார். கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணரை தவிர என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்கிட்ட போகிறது நல்ல விஷயம் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறார். ராமானுஜனும் இதை ஒரு தடவை காட்டுறார். ராமானுஜன் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு முறை பெருமாளை பல்லக்கில் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க பட்டர்கள்லாம் பகவான் அந்த பெருமாளை எங்கே தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. சிவன் கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. ராமானுஜர் வெளியே இருக்கார், கோயிலுக்குள்ளே போகவே கிடையாது. பெருமாள் மட்டும் உள்ளே போயிட்டார் சிவன் கோயிலுக்குள்ள. ராமானுஜர் வெளியே இருக்கார். அப்போ உள்ளே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் கூட உள்ளே வந்துருக்கு. இப்போ சுவாமி உள்ளே வந்துட்டார், நீங்களும் உள்ளே நிற்கலாம், இல்லை மழை பெய்கிற வரைக்கும், மழை நிற்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ ராமானுஜர் சொல்கிறார், புருஷன் வேணால் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கலாம், மற்ற பெண்கள்கிட்ட அப்படி இப்படி இருக்கலாம், ஆனால் மனைவி எப்படி இருக்கணும், எனக்கு புருஷனுக்கு பதிவதையாக இருக்கணும், புருஷனை தவிர மற்றவங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ புருஷன் யார் இங்கே பகவான், தன்னை தான் மனைவியை நினச்சிட்டு இருக்கார். ஸோ அப்படி ராமானுஜர் என்ன பண்ணார், அவங்க நிராகரிச்சுட்டார். ஒரு புலி துரத்திட்டு வருது, ஒரு புலி துரத்திட்டு வந்தாலும் ஒரு சிவன் கோயில் தான் இருக்குது, என்ன பண்ணுறது, புலியோட செத்து போயிடும், சிவன் கோயிலுக்குள்ளே போகாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, பாத்திவிரத்தியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க. பாத்திவிரத்தியம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வார்த்தையில் கேட்கலாம், இன்னைக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் கூட தெரியாது. பதிவிரதா தர்மம், என்னுடைய கணவனை தவிர இன்னொரு கதி கிடையாது அப்படின்னு இருக்கிறது. இது நம்ம ராமாயணத்துலேயும் பார்த்துருக்கோம். ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் கேட்குறாங்க, சீத்தை கிட்ட கேட்குறாங்க, ஏமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, என் முதுகில் ஏறுங்க, அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுவோம், உங்களை நான் கொண்டு போய் அப்படிக்க போகிறேன். நான் மறுபடியும் ராமன்கிட்ட போய் சொல்லி, ராமன் அதுக்கப்புறம் பெரிய படையை கொண்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாலத்தை போட்டு நீங்கள் காத்துட்டு அவங்க காத்துட்டு, ஏன் அவ்வளோ கஷ்டம், ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு செகண்ட் தான், இப்போ நீங்கள் போய் ராமனை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சீத்தை சொல்கிறாங்க, ஹனுமான் என்ன நினச்சிட்டு இருக்கு, எனக்கு அந்த சக்தி கிடையாதா, எனக்கு அந்த சக்தி இல்லையா, ஒரு நிமிஷம் போதாது, எனக்கு என்ன பண்ணிடலாம், லங்கையை மொத்தம் எரிச்சிடுவேன், ராவணனை எரிச்சிடுவேன், ஒரு நிமிஷம் எனக்கு போதாது, எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன். ஆனால் அப்படி செஞ்சால் என்ன வரும், கதை என்ன வரும், சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், ராமனால் காப்பாற்ற முடியல, சீதையை என்ன பண்ணிட்டாங்க, சண்டை போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா யாருடைய பெருமை வெளில வராது, ராமனுடைய பெருமை வெளில வராது. அது எனக்கு வேண்டாம், ராமர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தவம் இருந்துட்டு இருக்காங்க 10 மாதம், சாப்பிடலை, தூங்கலை, குளிக்கலை, எதுவும் பண்ணவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காங்க. 10 மாதம் காத்துட்டு இருக்காங்க. எதுக்காக, ராமர் காப்பாற்றணும். இதுதான் ரக்ஷிஷ்யதீதி இது விஸ்வாசம். சரணாகதி தத்துவத்தில் 6 விஷயம் ரொம்ப முக்கியம். சரணாகதி பண்ணோம் அப்படின்னா, கிருஷ்ணத்தை சரணாகதி பண்ணோம் அப்படின்னா 6 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஆணுகூல்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி இது விஸ்வாசா, கோத்திரவர்ணம் ததா, ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய சத்வித சரணாகதி. அதில் சரணாகதி ரொம்ப முக்கியமான தத்துவம் ரக்ஷிஷ்யதீதி இது விஸ்வாசவா, கிருஷ்ணர் மட்டும்தான் என்னுடைய பாதுகாவலன் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், நல்லா நீ கும்பிட தேவையில்லை, நீ இந்தெல்லாம் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்.
அப்போ அவங்க அப்பா சொல்கிறார், சின்ன பையன் விளையாட்டு இருக்காங்க, நம்ம ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் மறுபடியும் சொல்கிறார், பாரு கடைக்காரங்கிட்ட போகிறோம், பணம் கொடுக்குறோம், அவன் பொருள் கொடுக்குறான், நீங்கள் பொருள் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க பூஜை எல்லாம் பண்ணுறது கிடையாது இல்லையா? ஏன்னா கடைக்காரோட வேலை அது, காசு கொடுக்குறோம், அவனே கொடுக்குறான், பொருள் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், வைஷ்யர்கள் நம்மளுடைய தர்மத்தை பண்ணுறோம். இந்திரன் என்ன பண்ணுறான், மலையை கொடுக்குறான். இதுக்கு போய் இதுக்கு போய் இந்திரனை போய் ஏன் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நாஸ்திகத்தை வந்து சொல்கிறது. ஸோ அப்போ நந்தமகாராஜ் சொல்கிறார், நீ சொல்கிற சரிதான்ப்பா, மலை கொடுக்காம போகலாம், மலையை கொடுக்கலாம், ஆனால் அந்த மலையை அவர் ஏன் வந்து நம்ம ஊரில் கரைய வைக்கணும்? ஏதோ மேகம் உருவாகுது, சமுத்திரத்துக்கு மேலே உருவாகுது, சமுத்திரத்துலேயும் மலையை பெஞ்சிட்டு போயிடலாம் இல்லை? ஆனால் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஊராக கொண்டு போயிட்டு அந்த மேகத்தை என்ன பண்ணுறாரு, கரெக்டாக பொழிய வைக்கிறார். மாதம் 3 முறை பொழிய வைக்கிறார். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காரு. மாதம் மும்மாறி பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகம் என்னது எனக்கு தெரியும் இல்லையா? ஆண்டாள் பாடுவாங்க இல்லையா? ஓகே உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நாடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். தீங்கின்றி அப்படின்னா சென்னையில் வந்த மாதிரி பெரிய வெள்ளம் இல்லாமல், தேவையில்லாத இடத்துல மழை பொழியாமல், தேவையில்லாத இடத்துல மழையை பொழியாமல், சரியான நேரத்தில் சரியான இடத்துல மழை பெய்ய வைக்கிறதுனால கண்டிப்பாக இந்திரன் அதை பண்ணுறாரு. அவர் பூஜை பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறார். பார்க்காத இந்திரனுக்கு எதுவாக பூஜை பண்ணணும்? பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய தெய்வத்தை பூஜை பண்ணுங்க. யாரையோ பார்க்காத ஒருத்தரையே பூஜை பண்ணுறதோட நம்ம தினமும் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கோம், இங்கே நம்மளுடைய கடவுளை, அவருக்கு பூஜை பண்ணலாமே அவசரம் கேட்கும்போது யார் பாது சொன்னால் கோவர்தன். ஸோ கோவர்தன் என்ன பண்ணார் நம்மளுக்கு, அவர் தான் நம்மளுடைய கடவுள், பிரத்யட்சமான கடவுள். நம்ம ஆயுத பூஜை பண்ணுற மாதிரி இல்லையா? ஆயுத பூஜை அன்றைக்கி என்ன பண்ணுவோம், எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லா சாமானும் நம்ம கடையில் இருக்க எல்லா சாமானும் என்ன பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறார், அவர் ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய தெய்வம் யார், கோவர்தன் தான். ஏன்னா கோவர்தனில் தான் மாடுகள்லாம் போய் இங்கே மேயுது, அங்கேருந்து நமக்கு தண்ணி வருது, அங்கேருந்து நிறைய பழங்கள் வருது, நிறைய செடிகள் கொடிகள்லாம் அங்கேருந்து வருது, நம்ம காய்க்கூடிய காய்கறிகள் அங்கேருந்து வருது. ஸோ தானிய பொருட்கள், நம்முடைய மருத்துவ பொருட்கள் எல்லாமே அங்கே இருந்தால் வருது. அவர் என்ன பண்ணலாம், கோவர்தனை வழிபடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் சம்மதம் கிடையாது, கோவர்தனை வழிபடுறது உயர்ந்த விஷயம் அப்படின்ற சம்மதம் கிடையாது. பட் அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக ஏற்றுக்கிட்டாங்க, கிருஷ்ணர் அவங்களுக்கு பிடிக்கும், கிருஷ்ணர் சொல்லிட்டார் செஞ்சிடலாம், அவ்வளோதான். கிருஷ்ணர் அவங்களுக்கு பிடிச்சதுனால, கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் ஆனதுனால, இஷ்ட தெய்வம் சொல்றதோட இஷ்டமான ஒரு பிரியமான ஒரு நபராக இருக்கிறதுனால கிருஷ்ணர் சொல்லிட்டா செஞ்சிடலாம்ப்பா. இந்திர பூஜை வேண்டாம், கோவர்தன வழிபாடு சொல்லிட்டாரா, செஞ்சிடலாம்ப்பா. அதுக்கு மேலே என்ன வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். கிருஷ்ணருக்கு பிடிக்குமா, கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கொடுக்குமா, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் ஆரம்பிச்சிட்டார் கோவர்தன பூஜை ஆரம்பிச்சு. எப்படி பண்ணணும் சொல்லி கொடுக்குறாரு. கோவர்தன பூஜை மட்டும் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், சேர்ந்து பசுமாடுகளையும் வழிபடணும், பிராமணர்களையும் வழிபடணும். இது 3ஐயும் வழிபடுறது தான் கோவர்தன பூஜை. கோவர்தன பூஜை அப்படின்னா வெறுமனே கோவர்தன மலையை மட்டும் கிடையாது. அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, பிராமணர்கள் வழிபடுவாங்க, பசுமாடுகளை வழிபடுவாங்க. சரி, இது எல்லாமே 3 நம்மளுக்கு முக்கியம் சொல்லிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, முதல்ல பெரிய பெரிய அங்கே இருக்கக்கூடிய சிறந்த பிராமணர்களை வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் பசுமாடை வழிபடுறாங்க. பசுமாடு எப்படி வழிபடுறாங்க அப்படின்னா, தங்கத்தினால என்ன பண்ணுறாங்க, அந்த பசுமாடுடைய கொம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு கேப் மாதிரி சொல்லி மாட்டி விடுறாங்க தங்கத்தினால. காலுக்கு இருக்கு, 4 காலுக்கும் ஷூ மாதிரி மாட்டி விடுறாங்க, வெளியில் ஷூ மாதிரி மாட்டி விடுறாங்க. கழுத்தில் மணி கட்டி விடுறாங்க. ஒரு பசுமாடு 2 பசுமாடு கிடையாது, 40 லட்சம் பசுமாடு. அன்றைக்கி நந்தமகாராஜ்கிட்ட 40 லட்சம் பசுமாடு இருந்துச்சு. ஸோ அத்தனை பசுமாடுக்கும் அவ்வளவு செல்வ செழிப்போடு என்ன பண்ணுறாங்க, வழிபாடு ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் பிராமணர்கள் வழிபட்டு அவங்க எல்லாத்துக்கும் பசுமாடுகள் தானமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கோவர்தனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வண்டியாக பிரசாதம் கொண்டு வராங்க. ஒரு சின்ன சின்ன சட்டியில் சின்ன சின்ன பாத்திரங்களை கொண்டு வரல, பெரிய பெரிய வண்டியாக கொண்டு வராங்க. வண்டிகளை எண்ண முடியல, வண்டிகளே வந்து பல நூற்றுக்கணக்கான மைல்கள் இருந்துச்சு அந்த வண்டி, மாட்டு வண்டி. அவ்வளோ பிரசாதத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கொட்டுறாங்க. அதுபோல் அன்னக்கூட்ட உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவர்தனுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய கோவர்தன மலமாக இருந்துச்சா கொண்டு வந்த பிரசாதம். கோவர்தனமே ரொம்ப பெருசு, இவன் கொண்டு வந்த பிரசாதம் எப்படி இருந்துச்சு, அந்த கோவர்தனை காட்டு இன்னும் பெருசாக இருந்த மாதிரி ரொம்ப நிறைய பிரசாதத்தை கொண்டு பல வகையான பூரிகளும் கீரு, அப்புறமேல ஸ்வீட்ஸு, பொங்கல், ரைஸு, தயிர் சாதம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து குவிக்கிறாங்க. ஸோ குவிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ கோவர்தன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மலை மேலே ஒரு பெரிய உருவம் உட்காந்துருக்கு, கருப்பான ஒரு உருவம் உட்காந்துருக்கு. கிருஷ்ணர் மாதிரி தான் ஒரு உருவம் உட்காந்துருக்கு. ஹான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து பகிர்ந்துட்டாங்க, யாரா இது புது உருவம் உட்காந்துருக்கு அப்படின்னு.
அப்போ என்ன பண்ணுறாங்க, திடீர்னு கிருஷ்ண பலராமர் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க அந்த உருவத்துக்கு. என்ன பார்க்குறாங்க, கிருஷ்ண பலராமரே ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணணும், நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு. நான் தான் கோவர்தன், நான் தான் கோவர்தன் வந்திருக்கேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரசாதம் எப்படி சாப்பிட்ற பாருங்க. நீங்கள் இத்தனை நாள் கொடுத்துட்டு இந்திரனுக்கு அவன் என்ன பண்ணல, ஒன்றுமே தொடக்கூட கிடையாது. ஏன்னா நீங்கள்லாம் வேறு ஜாதி, அவன் வேறு ஜாதி. ஆனால் இந்திரன் வந்து தேவ ஜாதி, நீங்கள்லாம் மனுஷ ஜாதி. நீ கொடுத்ததான் அவன் எடுத்துக்க மாட்டான். நான் வந்து உங்கள் ஜாதி தான், நீங்கள் கொடுத்தா நான் சாப்பிட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வாயை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவன் சாப்பிட ஆரம்பித்தார் அப்படின்னா ஒரு கை நீட்டினான்னா தூரமாக இருக்கக்கூடிய பிரசாதம் எடுத்து பக்கத்தில் வந்துச்சான். அப்படியே ஒரு வாய் எடுத்து ஒவ்வொரு வண்டியாக எடுத்து என்ன பண்ணார், வாயில் போட்டுக்கிறார். அதே கிருஷ்ணர் தான் பக்கத்தில் இருக்காரு. நந்த மகாராஜ் பக்கத்தில் சொல்கிறார், அம்மா சாமி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த கோவர்தன மலை என்ன பண்ணுது, அந்த பிரஜவாசிகளுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக அவன் கொண்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிடுறாரு. தண்ணி பத்தலை, என்ன பண்ணுது, பக்கத்தில் எங்கெல்லாம் குளம் இருக்கோ கிணறு இருக்கோ அதுவும் தண்ணி உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா தண்ணி எங்கேருந்து வந்துட்டு இருக்கோம், தூரமாக இருக்கும். இங்கிருந்தா தண்ணி வருதுன்னா ஒவ்வொரு குளம் கிணறு எல்லா தண்ணியும் காலி பண்ணிட்டு இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு சாப்பிட்டு முடிச்ச முன்னாடி அப்புறம் வெத்தலை சாப்பிடணும் இல்லையா, வெத்தலை அது வந்து வெறும் மலை மாதிரி, அதுக்கு ஒரு மலை மாதிரி வெத்தலை மலை, அதை சாப்பிட்டுட்டு துப்புனா அங்கே எல்லாம் அங்கங்கே செதறி பெரிய மலை மாதிரி கொட்டி அது வந்து நிறைய புல்லெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி கோவர்தன் என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுது, நிறைய சாப்பிட ஆரம்பிச்சு. ஸோ அதான் சொன்னேன், கோவர்தன் அப்படின்னாவே ஆனந்தத்தை அதிகரிக்கக்கூடியதான் கோவர்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வர்தனம் அப்படின்னா அதிகரிக்கக்கூடியது. கோவர்தனத்தினால கிருஷ்ணர் சந்தோஷம் அடைகிறாரு, அந்த கோவர்தனால அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகள் சந்தோஷம் அடையுது. கோவர்தனம் என்றால் கிருஷ்ணனுடைய பாதஸ்பர்ஷம் பண்ணுறதுனால கோவர்தனம் சந்தோஷம் அடையுது. ஸோ அதனால தான் ராதாராணி கோவர்தனத்தை பற்றி சொல்லும்போது ஹரிதாச வரியாக அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கோபிக்கீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார்த்தை வரும், ஹரிதாச வரியாக. ஹரிதாச வரியாக அப்படின்னா ஹரிதாசர்களில் வரியமானவர்கள் அப்படின்னா இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தர்கள்லேயே மிக உயர்ந்த கிருஷ்ண பக்தன் யார் தானா, கோவர்தன் தான். ஏன்னா கோவர்தன் கிருஷ்ணருக்கு அந்த அளவுக்கு சேவை பண்ணிருக்கு. கோவர்தன் என்ன பண்ணுறது, கிருஷ்ணருக்காக அவருடைய பாறைகள் எல்லாத்தையுமே நடந்து போகும்போது பாறை எல்லாத்தையும் சாஃப்ட் பண்ணிடுவோம். அவர் போகும்போது நல்ல இனிப்பான தண்ணி கொடுக்கும், அவர் போகக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் நல்ல பழங்களை கொடுக்கும், நல்ல நிழலை கொடுக்கும், நல்ல குகைகளை கொடுக்கும் கிருஷ்ணர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்படி எல்லா வகையிலும் என்ன பண்ணுது, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுனால அது பேர் ஹரிதாச வரியாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ராதாராணி. ஸோ என்ன பண்ணுறது, கோவர்தன் தன்னுடைய எல்லா விதமான சேவைகளையும் அங்கே இருக்கக்கூடிய சேவை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடுது. இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. எப்படி பூஜை பண்ணுறது, இவ்வளோ பெரிய கோவர்தனுக்கு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது அதே மாதிரி பெரிய சட்டியை கொண்டு வந்து நிறைய நெய்யை ஊற்றி அதில் திரியை போட்டு கொளுத்து விட்டாங்க. அந்த தீ பயங்கரமாக எரியுது. அதான் அவருக்கு பூஜை என்ன ஆரத்தில் சுத்த முடியாது, அவ்வளோ பெரிய ஆளுக்கு எப்படி ஆற்று சுற்றுறது, பெருசாக கொளுத்தி விட்டாங்க. அந்த பாடி கொளுத்து தெரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக அந்த கோவர்தன மலையை மாட்டு வண்டியில் சுற்றி வராங்க. எல்லாரும் சுற்றி வந்துட்டு ஹாப்பியாக படுத்து தூங்கிட்டாங்க. இது அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் நடந்தது, அதாவது தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் நடந்தது. இவங்க போட்ட சத்தம் இருக்கு இல்லையா, இவங்க கோவர்தன மலை சுற்றி வராங்கல்ல, சும்மா பயங்கரமாக கீர்த்தனை பண்ணி சத்தம் போட இந்திரனை காது வலி எடுத்துருச்சாங்க. என்னடா இவ்வளோ சத்தமாக இருக்குது, யார் இவ்வளோ சத்தம் பண்ணுறாங்க, காது வலிக்குது அப்படின்னு சொல்லி கீழே திரும்பி பார்த்தா இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் குதிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இந்த பசங்க இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, நம்மளுக்கு பூஜை பண்ண வேண்டிய டைம் ஆச்சு, பூஜை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அங்கே ரிப்போர்ட் போயிடுச்சு, ஆளுங்க நம்மளை விட்டுட்டு கோவர்தனுக்கு பூஜை பண்ணிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் போயிடுச்சு. அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இதை மறந்து போயிடுவாங்க. ஒருத்தருக்கு வந்து கோவம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல வந்து மறதி, எதிர்த்தாப்புல யார் இருக்காங்க அப்படிங்கிறது மறந்து போயிடுவாங்க. நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சபா அதாஷாந்தி அச்சாந்தஸ்ய குதசுகம் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில். ஒருத்தர் கோவம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அவருக்கு என்ன ஆகிடும், நம்ம எதிர்காலத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத மறந்து போயிடும். கண்ணை மூடி திட்ட ஆரம்பிச்சிடும், இல்லை கண்ணை மூடி நம்மளுடைய செயல்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் கோவம் வரும்போது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோவம் வந்துச்சா கண்ணு முன்னாடி யார் தான் திட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துச்சு இந்திரனுக்கு. என்னுடைய பூஜையை நிராகரிச்சிட்டாங்களா, நான் காட்டுறேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சம்பர்த்தரா அப்படின்ற ஒரு மேகத்தை கூப்பிட்டு அனுப்பி வைக்கிறார். பெரிய மழை பெஞ்சது, அது தெரியுது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அங்கே இருக்கிற கோவர்தன வாசிகள் எல்லாருக்கும் பயம் வரல, எல்லாரும் ஓடி வராங்க கிருஷ்ணர் கிட்ட. கிருஷ்ணா என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ண வராங்க. அவன் கிருஷ்ணரை திட்டல, நீ தானே சொன்னேன் பாரு எப்படி பண்ணிட்டான் பாரு இந்திரன் அப்படின்னா திட்டல, வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணுறான். கிருஷ்ணா என்ன பண்ணுறது நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க.
கிருஷ்ணர் திரும்பியும் பார்த்தாரு. அவருக்கு வந்து மனசில் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்துருச்சு. கிருஷ்ணருக்கு பெயர் ஆத்மராமன். என்றைக்கும் எப்படி இருப்பார்? சந்தோஷமாக இருக்கக்கூடியவர். கிருஷ்ணருக்குன்னு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணருக்குன்னு ஒரே ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன கஷ்டம் அப்படின்னா, அவருடைய பக்தர்கள் கஷ்டப்படும் போது கிருஷ்ணர் கஷ்டப்படுறது. கிருஷ்ணர் நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய பக்தர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? கஷ்டத்தை கொடுத்தா கிருஷ்ணர் ரொம்ப சீக்கிரம் கஷ்டப்படுவார். ஸோ அதனால தான் எதுக்குமே கவலைப்படாது. கிருஷ்ணர் ஒரு நிமிஷம் கவலைப்பட்டார். ஐயோ, என்னுடைய பிரஜவாசிகள், என்னுடைய பசுமாடு, என்னுடைய கோபியர்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சார். கஷ்டப்பட்டார். அப்புறம் முடிச்சுக்கிட்டார். சேச்சா நம்ம ஏன் கஷ்டப்படணும், நம்மளுக்கு என்ன வழியாக தெரியாது. அவருக்கு என்ன பண்ணார்? வல்லவனுக்கு புல்லும் ஆயிரம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அந்த நேரத்தில் அவர் வந்து பெரிய ஷெட்டெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிலாம் போல சுற்றி பார்த்தாரு. இருக்கிறதே பெரிய குடம் எங்கடா இருக்குன்னு பார்த்தாரு. பெரிய குடம் எங்கே தான் இருக்குது? கோவர்தன் தான் இருக்குது. தூக்கிலாண்டான்னு போயிட்டார். சின்ன குழந்தைங்களாம் வந்து மழை பெஞ்சு வந்தால் சின்ன சின்ன தாளன்லாம் வரும் இல்லையா? சின்ன சின்ன தாளன் கூட வரும். அது எப்படி ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம் அந்த மாதிரி என்ன பண்ணார்? கிருஷ்ணர் குடுன்னு ஓடுறாரு. கையை உள்ள விட்டார், எடுத்துட்டார். அவ்வளோதான். அங்கே டிஸ்கிரிப்ஷன் வேறு ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணர் போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு மம்மிட்லாம் வச்சு எடுத்தார், அப்புறம் கஷ்டப்பட்டு தூக்குனார், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. போனால் தூக்கிட்டார். பாகவதம் அவ்வளோதான் முடிச்சிருச்சு. ஒரே ஒரு ஸ்லோகத்தில் முடிச்சிருச்சு. போனார், தூக்கிட்டார். தூக்குன பின்னாடி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு கல் ரொம்ப நாளாக வளர்த்து வந்துச்சு அப்படின்னா தூக்குனா என்ன இருக்கும்? எல்லாம் நிறைய புழுலாம் ஓடிட்டு இருக்கும், நிறைய பூச்செல்லாம் இருக்கும். அவ்வளோ பெரிய மலைக்கு எல்லாம் இருக்கும், நிறைய பூச்செல்லாம் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. கிருஷ்ணா அந்த மலையை தூக்குன உடனே கீழே பார்த்தோன்னா நிறைய அழகான இடங்கள் இருக்கான். அங்கே உள்ளார பார்க் இருக்கான், நல்ல பியூரான வாட்டர் இருக்கான், அங்கே தூக்கிறதுக்கு இடம் இருக்கான், கல் இருக்கான், எல்லாமே ரொம்ப அழகான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கான். கிருஷ்ணர் உள்ளே போயிட்டார். உள்ளே போய் தூக்கி கையில் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கார். ஆனால் உள்ளே வாங்க, பயப்படாதீங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அங்கே இருக்கிறவங்க அவரே ஆச்சரியம். நிஜமாக தூக்க முடியுமா? 7 வயசு பையன் இவ்வளோ பெரிய மலை தூக்குறானே, அப்போ நம்மளும் தூக்கலாம் போல இருக்கு. நம்ம தான் தூக்கி இதனால பார்க்கல போல இருக்கு. ஏன்னா நம்ம தூக்கி பார்க்கல என்றைக்குமே. மேபி தூக்கலாம் போல இருக்கு, நம்ம தான் முயற்சி பண்ணல போல இருக்கு. ஆனால் தூக்கலாம் போல இருக்கு எல்லாருமே அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர யாருமே கிருஷ்ணர் பகவான் அவர் தூக்குறான்னு யாரும் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அன்பு, கிருஷ்ணர் பண்ணக்கூடிய அன்புனால அந்த அன்பு என்ன பண்ணுது? கிருஷ்ணருடைய உயர் தன்மையை மறைச்சிருச்சு. எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? அங்கேயும் சும்மா இல்லை. உங்களுக்கே தூக்கிட்டு இன்னொரு போய் சும்மா தான் இருக்கு. பசங்களை கூப்பிட்றாரு. ஒருத்தவங்க தோல்மையில் கை போட்டுக்கிறார், புல்லாங்கல் வச்சுக்கிட்டு அங்கே புல்லாங்கல் வாசிட்டு இருக்கார். எல்லாரும் புல்லாங்கல் உட்காந்து கேட்டுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டிலேருந்து, கண்டுக்குட்டிலேருந்து, அங்கே இருக்கக்கூடிய குரங்குலேருந்து எல்லாத்தையும் உள்ளே கொண்டுருக்காங்க. வெளியில் பயங்கர மழை, இடி மின்னல், பயங்கர காற்று. உள்ள என்ன இருக்குது? ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்திரனால கிருஷ்ணருடைய வீடு கிடையாது. அந்த கோவர்தன், அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய பிரஜவாசிகளுடைய ஊறுகாயை கூட நினைக்க முடியல. அவங்களுடைய உடம்பு நினைக்கிறது அப்புறம் இருக்கட்டும். ஊறுகாயெல்லாம் காய போட்டிருக்காங்கல்ல, வெளில காய போடுவாங்க இல்லையா? அந்த ஊறுகாய் கூட என்ன ஆகலையா? நினைவே இல்லை. அவ்வளோ பெரிய மலையில். ஏன்? ஏன்னா கிருஷ்ணர் காப்பாற்றிட்டார். அவ்வளோதான். கிருஷ்ணர் காப்பாற்றணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. கிருஷ்ணர் முடிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரும் என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. சிம்பிள் விஷயம். ராதே கிருஷ்ணா மாறேக்கே, மாறே கிருஷ்ணா ராதே. உலகமே உங்களை எதிர்த்து வந்தாலும் கிருஷ்ணர் கூட இருந்தார் அப்படின்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. கிருஷ்ணர் உங்களை கைவிட்ட பின்னாடி உலகமே உங்கள் கூட இருந்தால் என்ன பண்ண முடியாது? யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. சிம்பிள் விஷயம். இந்திரன் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்களை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல? ஊறுகாய் கூட நினைக்க முடியல. அதனால் அவன் பண்ண மலையை கொடுத்துட்டே இருக்கான். இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த லீலையை பண்ணார் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு இந்திரனுடைய கொட்டத்தாடுகள்லாம் அப்படின்னா ரெண்டாவது விஷயம். இந்திரன்லாம் ஒரு பெரிய ஆள். அவருக்கு ஒரே ஒரு வேலை தான். என்னென்னா, தினமும் ஒவ்வொரு கோபியாக பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஒவ்வொரு கோபியர்களாக பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பண்ணார். இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூப்பிட்டார். அதுவும் அப்போ கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்க முடியும். இன்றைக்கி என்ன பண்ணலாம்? 7 நாள் 7 பகல் 7 இரவு கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ கிருஷ்ணருடைய பிளானே வேறு. ஆனால் வெளிப்படையாக செய்கிறது இந்திரனுக்காக பண்ணுற மாதிரி பண்ணுவார். ஆனால் உள்ள எதுக்காக பண்ணுறார்? தன்னுடைய கோபர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நிற்க வச்சு அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும், தானும் அவங்களோட தரிசனம் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஆனந்தத்தில் என்ன பண்ணுறாரு? லீலையை பண்ணி முடிக்கிறார். செஞ்சு முடிச்ச பின்னாடி 7 நாள் மழையெல்லாம் ஓஞ்ச பின்னாடி இதுக்குள்ள நிறைய நடக்குது. உள்ளார் யசோதாவும் ரோஹிணி வந்து என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் பக்கத்தில் பார்த்து நிற்கிறாங்க. வந்து எல்லாம் திட்டுறாங்க. ஏன் இந்த ஊரில் ஆம்பளைங்களே இல்லையா? என் பையன் தான் கிடைச்சாங்க மலையை தூக்கிறதுக்கு. எப்போ பார்த்தாலும் மலையை தூக்கிறது, பாம்பு அடிக்கிறது, நெருப்பு அணைக்கிறது, இதே வேலையாக போச்சு உனக்கு. இந்த ஊரில் ஆம்பளைங்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. அங்கே அந்த ஊர் ஆம்பளைங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரோசம் வந்துச்சான். இந்த மாடு மேய்க்கிற குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியெல்லாம் கொண்டு முட்டு கொடுக்குறாங்க. சுற்றி மலையை சுற்றி முட்டு கொடுக்குறாங்க. கிருஷ்ணா நீ கொஞ்சம் நேரம் விடு, நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறோம், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல விடுங்க
கிருஷ்ணர் லைட்டாக விட்டாரு, எல்லாரும் உடஞ்சிச்சுன்னா சரி சரி நீயே பிடிச்சிக்கோ அப்படின்ட்டாரு. அப்படி என்ன பண்ணார் கிருஷ்ணர் அந்த கோவர்தனுக்குள்ளார நிறைய அங்கே ரசங்களை வந்து என்ன பண்ணார் பரிமாறுறார். கிருஷ்ணரை பார்க்க அவங்க ஆனந்தம் அதிகிட்டு இருக்கு. 7 நாள் அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்காங்க? ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்காங்க. கிருஷ்ணம் அப்படின்ற அந்த அமிர்தத்தை சாப்பிடும்போது அவருக்கு வேறு எந்த விஷயம் தேவையில்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. 7 நாள் முடிஞ்ச பின்னாடி வெளில வந்து பார்க்குறா, எல்லாம் அப்படியே இருக்குது. இந்திரன் ஓஞ்சி போயிட்டான், மலைமேகம் ஓஞ்சி போயிடுச்சு, அங்கே இருக்கக்கூடிய இடி மீனெல்லாம் ஓஞ்சி போயிடுச்சு. ஆனால் கிருஷ்ணர் ஓயவே இல்லை, அவர் பாட்டு கையில் ஹாப்பியாக தூக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன காட்டாருங்க கிருஷ்ணர் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களை தான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிற விஷயத்தை காட்டாரு. பக்தர பக்சரன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை காட்டாரு. நவய பக்த பிரணஷதி கௌண்டைய பிரதிஜானகி நவய பக்த பிரணஷதி கௌண்டைய அர்ஜுனா சத்தியம் பண்ணு, பிரமாணம் பண்ணு, என்னுடைய பக்தர் என்னைக்கு வேணா அது கிடையாது, நாசமாகிறது கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லி காட்டார். 2வது விஷயத்தை காட்டார் அப்படின்னா, யார் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறாரு. யாராவது இதுக்கப்புறம் நான் தான் முழுமுதற் கடவுள் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வர சொல்லுங்க. இங்கே சின்ன கோவர்தன் தான் இருக்குது, பெரிய கோவர்தனால நீங்கள் தூக்க வேண்டாம். என்ன பண்ணுங்க, இந்த சின்ன கோவர்தன் தூக்கியாடுங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நாம் கடவுள், நாம் தான் கடவுள், நாம் எல்லாரும் கடவுள், நீங்கள்லாம் கடவுள். அம்மா நிறைய பகவான்கள்லாம் இருக்காங்க, பாபா அம்மா நிறைய பேர் இருக்காங்க, தண்ணியே கடவுள் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களை வர சொல்லலாம். இங்கே கூட சின்ன கோவர்தனத்தை 7 நாளில் தூக்க வேண்டாம், 7 நிமிஷம். நீங்கள் வந்து ஒத்த நேரம் தூக்க வேண்டாம், 2 கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்படின்னா யாராலையும் முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த கோவர்தன மலையில் என்ன பண்ணுறாரு, என்ன லீலையில் என்ன காட்டுறாரு அப்படின்னா, பகவான் அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு. பகவான் அப்படின்னா நம்மளை போன்ற சாதாரண உயிர்வாழி கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், அசாதாரணமான காரணங்களை அசாதாரணமான செயல்களை பண்ணக்கூடியவர் தான் பகவான். ஸோ கிருஷ்ணருடைய லீலைகளே அப்படி தான் இருக்கும், கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளும் அப்படி தான் இருக்கும். பகவான் அப்படின்னா அவருடைய குணம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறார். ராமனுடைய லீலை எப்படி இருக்கும், மனிதனுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறார். ஸோ மரியாதா புருஷோத்தமன், லீலா புருஷோத்தமன், லீலைகள்னால பக்தர்களை கவரக்கூடியவர் கிருஷ்ணன், இந்த உலகத்தினுடைய தர்மங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் ராமன். ஸோ இதனால தான் இந்த கோவர்தன ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோவர்தன லீலையை செஞ்சதுனால கிருஷ்ணன் என்ன பண்ணார், எப்படி கிருஷ்ணர் கிட்ட மட்டுமே ஒரு பக்தன் சரணாகதியாக இருந்தான் அப்படின்னா அவனை கண்டிப்பாக கிருஷ்ணர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற விஷயத்த இந்த கோவர்தனையில் காட்டார். இந்த கோவர்தன் அப்படிங்கிறது வெறும் மலை கிடையாது, கிருஷ்ண பக்தர்கள் ரொம்ப சிறந்த பக்தர். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாது, நான் வந்து கோவர்தன மலையை 2 வருஷம் தங்கியிருக்காங்க, சம்ஸ்கிருதம் படித்தேன். ஸோ அதனால் அந்த கோவர்தன மலையை நாங்கள் வந்து 3 நாளைக்கு ஒரு ஃபுல்லாக சுற்றி வருவோம், 21 கிலோமீட்டர் சுற்றி வருவோம். ரொம்ப ஆனந்தமான இடம். இன்றைக்கும் அங்கே விருந்தாவனத்தில் யூபியில் இருக்குது, மதுரா பக்கத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கோவர்தன மலையை சுற்றி வரலாம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோவர்தன மலை இங்கேயும் வந்து தோன்றியிருக்கா. ஸோ கோவர்தன மலை நம்ம இன்றைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்ன பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா, எப்படி நீங்கள் கிருஷ்ணருக்கு எல்லா வகையிலும் சேவை பண்ணீங்களோ அதே போல் எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுத்துங்க. கிருஷ்ணோட சேவை மட்டும் கிடையாது, கிருஷ்ண பக்தர்களுடைய சேவையில் ஈடுபடுத்துங்க. ஏன்னா கோவர்தன படம் வந்தால் கிருஷ்ணருக்கு நேரடியாக சேவை பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய பிரஜவாசிகள் என்ன பண்ணார், பாதுகாப்பாக இருந்தார். தான் எல்லாமேயும் ஏற்றுக்கிட்டு பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். ஸோ அதே போல் நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதை காட்டிலும் கிருஷ்ண பக்தர்களுக்கு சேவை பண்ணுறதுனால கிருஷ்ணர் இன்னும் திருப்தி அடைகிறார் அப்படிங்கிற விஷயத்தை கோவர்தன காட்டுறது வந்து ஹரிதாச வழியாக சொல்லுவோம். அதனால் அன்றைக்கி அந்த கோவர்தன வழிபடுவோம். बोलो गिरिराज महाराज की जय, श्रील प्रभुपाद की ராமராஜ் இருக்கும். நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து தீபம் காட்டலாம், அவங்க தீபம் கொடுப்பாங்க. முதல்ல கீர்த்தனை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் தீபம் காட்டலாம்.